5 basic things can change your life amazing. Yes, you are watching Danny's Hub. நான் உங்க டேனி. இன்னைக்கு வீடியோல நான் சொல்ல போற 5 விஷயம் ஒரு லெவல்ல போயிட்டு இருக்க உங்க லைஃபை வேற லெவல்ல மாத்தி கனவுலும் நினைக்கல வாழ்க்கை தான் மாறுது ஓஹோன்னு ஹாப்பியா சொல்ல வைக்க போகுது. இந்த வீடியோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நோ டிலேஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 5 ஸ்டாப் ஸ்பீக்கிங் காசிப். எஸ், இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஒருத்தங்க இல்லாதப்ப அவங்கள கமெண்ட் பண்ணி ஃபன் பண்றோம். இதை நம்ம வேணும்னே பண்றது கிடையாது, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இது ரொட்டீன் ஹேபிட்டா நமக்குள்ள இருக்குங்கிறது தான் உண்மை. எமோஷனலி ஸ்பீக்கிங், நம்ம ஹர்ட் பண்ற அந்த பர்சனோட இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களோட ஹர்ட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு புரியும். சரி, இந்த எமோஷனல் செட்டப்லாம் தள்ளி வச்சுட்டு எத்திக்கலி யோசிச்சோம்னாலும் நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல நம்ம பேசக்கூடிய காசிப் நம்ம ஆர்கனைசேஷன் செட்டப்பை டோட்டலி கொலாப்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம பர்சனல் கெரியரையும் அது எந்த வகையிலையும் பூஸ்ட் பண்ண போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா that's going to give you negative results. ஸோ கான்சென்ட்ரேஷனை மற்றவங்க மேல வைக்காம உங்க மேல வைங்க to yield better progress. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 4 டோன்ட் ஸ்டே ஆன் பாஸ்ட். பாஸ்ட பத்தி ஓவர் திங்க் பண்ணோம்னா கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா எப்பயோ நடந்தது மட்டும் இல்ல, லாஸ்ட் செகண்ட் நடந்தது கூட நம்மளால மாற்ற முடியாது. நம்ம எது சாப்பிட்றதுனாலும் எது வாங்குறதுனாலும் புதுசா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா பழைய நினைவுகளை மட்டும் ஏன் தூக்கி சுமக்கிறோம்? ஸோ நம்ம பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கோட அனாலிசிஸ் அண்ட் சம் ஸ்வீட் மெமரிஸை மட்டும் கேரி பண்ணிட்டு as much as soon float from your past. Number 3 no more bothers on others feedback. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதை பண்ணா இவங்க அதை நினைப்பாங்களோ இவங்க இதை நினைப்பாங்களோங்கிற தயக்கத்திலே நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணாம விட்டுறோம். இமேஜின், ஒரு டான்சர் ஸ்டேஜுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ நான் இந்த டான்ஸ் ஆடினா யார் இதை நினைப்பா அதை நினைப்பான்னு அவர் கவலைப்பட்டாருன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸை நமக்குள்ள போட்டுக்கிட்டு நமக்கு நாமளே ப்ரெஷர் ஏற்றிக்க வேணாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ரெஷர்லாம் தூக்கி போட்டுட்டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரீலி அண்ட் லிவ் யுவர் ஓன் ஜோன். நம்பர் 2 பி ஜெல் வித் நியூ பீப்புள். ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்டுல என்னோட வேர்ல்டு இவ்வளவுதான் சொல்லிட்டு சின்ன சர்க்கிள்குள்ளலாம் நம்ம வாழ முடியாது. We must have to explore new people and new places. ஸோ அந்த மாதிரி நியூ பிளேசஸ் போகும்போது நம்ம மீட் பண்ணக்கூடிய நியூ மெம்பர்ஸ் கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிங்கிள் ஆக்கிடணும். அது மாதிரி நம்ம நியூ பீப்புளோட வைப் பண்ணும்போது நம்மளோட பாஸ்ட் சாரஸ் மறக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு இவங்களால சேஞ்சஸ் அடாப்ட் பண்ண முடியுங்கிற ஃபெய்த்தை கொடுக்கும். அந்த ஃபெய்த் உங்களுக்கு ரிவார்டாக மாறும். நம்பர் 1 லவ் யுவர் செல்ஃப். நான் முன்னாடி சொன்ன 4 விஷயத்தை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும், ஆனா உங்களை உங்களுக்கு பிடிக்காம மற்றவங்களுக்கு பிடிக்கிறதுல நோ யூஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மோர் அண்ட் மோர் செல்ஃப் லவ். ஸோ தட் செல்ஃப் லவ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் இன் டு செல்ஃப் கான்ஃபிடென்ட். தட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் டெஃபினட்டா ஒன் டே சேஞ்ச் இன் டு அ குட் சக்சஸ். நான் சொன்ன இந்த 5 விஷயம் சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஆனா இதில் ஃபாலோ பண்றதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, அதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கமெண்ட் செஷன்ல எனக்கும் சொல்லிக் கொடுங்க, சேர்ந்து கத்துப்போம். அப்ப நெக்ஸ்ட் வீடியோல நிறைய கதைப்போம், ஆனா அடுத்த வீடியோல. Until, thank you, bye bye, miss you all.